Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 12/5/2026. இந்த வீடியோவை நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இன்று மதியம், அதாவது 12/5/2026 மதியம் ஒரு 2 மணிக்கு NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வினாத்தாள் கசிவின் காரணமாக இந்த தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. மறுதேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் அவைலபிளாக இருக்குது. அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் டேட் என்னவாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம்னா அது எல்லாத்துக்கும் உபயோகப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பெக்டட் டேட் எதன் அடிப்படையில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான முழு காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய ஆதரவுடன் செய்து கொண்டு உள்ளோம். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக நிறைய மாணவர்கள் அவர்களுடைய விருப்ப கல்லூரியில் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது இந்த டேட்டு அதாவது ரீநீட்டுக்கான டேட்டு, எக்ஸ்பெக்டட் டேட் என்னவாக இருக்கலாம், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ரீநீட்டினுடைய எக்ஸ்பெக்டட் டேட் நம்ம இன்றைக்கி 12ஆம் தேதியில் இருக்கிறோம். எக்ஸ்பெக்டட் டேட் ஆப்ஷன் 1 24th May 2026 இருக்கலாம். இது சண்டேயில் வருது. இல்லைன்னா ஆப்ஷன் 2 என்னவாக இருக்கலாம், 31st May 2026, இதுவும் சண்டேயில் வருது. எதனால் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மே மாதம் முழுவதும் விடுமுறை. ஸோ இந்த மே மாதம் விடுமுறைக்குள்ளே இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் கேம்பஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான இன்விஜிலேட்டர்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த விஷயம், இப்போது இந்த நீட் எக்ஸாம் டிலே ஆகிறனால, ரீநீட் டிலே ஆகிறனால மற்ற கவுன்சிலிங்ஸு, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆகட்டும், வெட்னரி ஆகட்டும், இல்லை அக்ரி ஆகட்டும், இந்த நீட் எக்ஸாமை பார்த்துட்டு இந்த மார்க்கு நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் கலந்தால் கிடைக்காது, இதுக்கு அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்றவங்க என்ஜினியரிங்க்கு, அக்ரிக்கு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது டிலே ஆக ஆக உங்களுக்கு மற்ற கவுன்சிலிங்கும் டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டேட் அப்படிங்கிறது இந்த மே மாதம், இன்றைக்கி நம்ம 12ஆம் தேதியில் இருக்கிறோம், இன்னமும் 12 days or 19 daysக்குள்ளே, அதாவது மே மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு நீட் மறுதேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். மே மாதத்துக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் ஸ்கூல் கேம்பஸ் கிடைக்கிறதுக்கும் இன்விஜிலேட்டர் கிடைக்கிறதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கவுன்சிலிங் இதனால் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் ஒரு மூல காரணமாக இருக்குது. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த நீட் தேர்வுக்காக ஏற்கனவே எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிறது அதே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்தாச்சு. கொஸ்டின் பேப்பர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது 3 set ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு இந்த 12 or 19 days அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமுக்கான ரீநீட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கும். இல்லை ஏற்கனவே ரிசர்வில் வேறு கொஸ்டின்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதை அந்தந்த எக்ஸாம் சென்டருக்கு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அது போதுமானதாக இருக்கும். இந்த கால அவகாசம் அப்படிங்கிறது மோர் தேன் இனஃப். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மதிப்பெண் அதிகமாக எடுத்த மாணவர்கள், நான் ப்ராப்பராக எக்ஸாம் ஃபஸ்ட்டு நீட்டே நல்லா எழுதியிருக்கிறேன், யாரோ செய்த தவறுக்கு எனக்கு எதற்கு
பனிஷ்மெண்ட். அந்த எக்ஸாமை வந்து யார் சீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ் யாருக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டை அப்ரோச் பண்ணாலோ கோர்ட்டில் கேஸ் போச்சுன்னாலோ அது டிலே ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னதாக உங்களுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு கோர்ட்டும் வந்து லீவ். ஸோ மே மாதத்துக்குள்ளே நீட் தேர்வு மறுதேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் டேட்டு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னமும் 1 மந்த்து கழித்து வரும், இல்லைன்னா 45 டேஸ் கழித்து வரும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஷார்ட் டைமில் ஏற்கனவே நீங்கள் வந்து மே 3ஆம் தேதி தான் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க. இன்றைக்கி தேதி 12, ஜஸ்ட் 10 டேஸ் தான் ஆகுது. இந்த 10 டேஸில் உங்களுக்கு படித்ததெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் சின்சியராக படிச்சிருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்து வச்சது உங்கள்கிட்டயே தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த 9 டேஸ் அப்படிங்கிறது, அதாவது 24th அப்படின்னா இன்னும் இதில் ஒரு 12 நாள், இல்லை 31ஆம் தேதியாக இருந்ததுன்னா 17 நாள், கிட்டத்தட்ட 15லேருந்து 17 நாள் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே படித்து வச்சதை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போது போன தடவை என்ன மார்க் எடுத்தீங்களோ நீங்கள் வந்து சின்சியராக படிக்கும் பட்சத்தில் அதை விட கூடுதல் மதிப்பெண் எடுப்பதற்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். உங்களுடைய ஸ்கோரை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதற்கு முந்தைய ஆண்டுகள்லையும் இதே மாதிரி ரீநீட் அப்படிங்கிறது நடந்தது. அந்த ரீநீட் அப்படிங்கிறது எந்த சென்டரில் மால் ப்ராக்டிஸ் நடந்ததோ அந்த பர்டிகுலர் சென்டருக்கு மட்டும்தான் ரீநீட் நடந்தது. அதே போல் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு எக்ஸாம் நடந்தது. எதுக்காக அப்படின்னா, மணிப்பூரில் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தது. அந்த டைமில் மற்ற எல்லா இடங்கள்லையும் தேர்வு நடந்துட்டு ஃபேஸ் 2ல் மணிப்பூருக்கு மட்டும் நடந்தது. அப்போது ஒரு பர்டிகுலர் சென்டருக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது அப்படிங்கிறது என்டிஏக்கு சின்ன ஒர்க்கு தான். இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் அப்ராட்லேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் வினாத்தாள்கள் தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்தந்த சென்டர்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக எக்ஸாம்ஸு கொஸ்டின் பேப்பர்ஸையும் சென்ட் பண்ணணும். ஸோ இதற்கு இந்த தேதி அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். அதனால் ஒரு 40 நாளுக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கும், 1 மந்த்துக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு படிக்காமல் கோட்டை விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த முக்கியமான விஷயம், போன நீட்டை, அதாவது மே 3ஆம் தேதி நடந்த நீட்டை வந்து நான் சரியாக பண்ணல, பார்டரில் வந்து விட்டுட்டேன், இல்லைன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு போதுமான மதிப்பெண் இல்லை, செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கான மதிப்பெண் தான் கிடச்சிது அப்படின்னு இருக்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்னொரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு வினாத்தாலும் அதுக்கான ஆன்சர் கீ, என்டிஎனுடைய ஆன்சர் கீயும் உங்கள்கிட்ட இருக்கும். என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதுக்கான எரர் என்னென்ன அப்படிங்கிறதையும் எரர் நோட்டை போட்டு அதுக்கான சொல்யூஷனையும் போட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக போட்டுருங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே ரிப்பீட் ஆகாது. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான பர்சன்டேஜில், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு இந்த ரீநீட் அப்படிங்கிறது இன்னொரு நீட் எக்ஸாம். இன்னமும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ரிப்பீட்டர் எந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக போவீங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேராக போகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு. அதே போல் எக்ஸாம் ஹாலுக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் எந்த மாதிரி ஃப்ரிஸ்கிங் இருக்கும், அப்புறம் ட்ரெஸ் கோடில் நம்மளை ஏதாவது டிலே பண்ணுவாங்களா, எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் சைன் வாங்குறதுக்கு, தம்ப் இம்ப்ரெஷன் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு, பயோமெட்ரிக் எடுத்துக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆச்சு, அதுக்கான டைம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த டிலே அங்கே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வேஸ்டான டைமை மைனஸ் பண்ணிவிட்டு இப்போது மிச்சம் இருக்கிற டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு 15 மினிட்ஸ் வேஸ்ட் ஆச்சுன்னா உங்களோட எக்ஸாம் டைம் 2 hours 45 மினிட்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்போட இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். 20 மினிட்ஸ் அங்கே டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 2 hours 40 மினிட்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் டைமை செட் பண்ணி நீங்கள் மிச்சம் இருக்கிற நாளில் மார்க் டெஸ்ட் எழுதும்போது
வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆர் கோச்சிங் சென்டரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 hours 40 minutesக்கோ ஆர் 2 hours 45 minutesக்கோ நீங்கள் வந்து எக்ஸாம் டைமை கம்மியாக செட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் எழுதுனவங்களுக்கும் சரி, ரிப்பீட் பண்ணவங்களுக்கும் சரி, எக்ஸாம் ஹாலில் என்ன நடந்தது, அதுக்கு நாம் எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எங்கெல்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸோடு திரும்பவும் போகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த மறுதேர்வை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று, நான் நல்லா பண்ணியிருந்தேன் அதனால் திரும்பவும் நான் எழுதணுமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட, இந்த ரீநீட் அப்படிங்கிறது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, 28 லட்சம் பேர் 23 லட்சம் பேர்த்துக்கு சேர்ந்து தான். இதில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க, எக்ஸாமுக்கு போனவங்க, ஆப்சண்ட் ஆனவங்க, இவங்க எல்லாத்துக்கும் தேர்வு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் திரும்பவும் பணம் கட்ட தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் கட்டின அதே டியூஷன் ஃபீஸில் திரும்பவும் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக யாரும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த 3ஆம் தேதி எக்ஸாமை நான் எழுத முடியல, ஆப்சண்ட் ஆகிட்டேன், அந்த அன்றைக்கி எனக்கு ஃபீவர், இல்லைன்னா வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றவங்களும் இந்த எக்ஸாமில் கலந்து கொள்ளலாம். ஸோ அதற்கேற்றாற் போல் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதிக்குங்க. அடுத்த விஷயம், சார் நான் வந்து இப்போ திரும்பவும் நான் கோச்சிங் கிளாஸுக்கு போகலை, என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்கிட்ட புக்ஸ் இருக்குது, நான் வந்து ஏற்கனவே படிச்சுட்டேன், இப்போது நான் வந்து மீதி இருக்கிற நாளில் டெஸ்ட்டை மட்டும் நான் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். மார்க் டெஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் ஆன்லைனில் எழுத விருப்பப்பட்டாலும் எழுதி கொள்ளலாம். இல்லை சார் நான் ஓஎம்ஆர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓஎம்ஆரை வச்சும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். இதில் நம்ம வந்து 15 டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம், 15 டெஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா அதற்கு மேலேயும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ மினிமம் 15, மேக்ஸிமம் 20 டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பப்படும். அது டெஸ்ட்டை முடித்த உடனே அதுக்கான ஆன்சர் கீயும் அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனையும் அனுப்பிச்சிடுவோம். ஸோ உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஆப்பில் நீங்கள் டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டு உங்களுடைய மதிப்பெண் என்ன, அவுட் ஆஃப் 720க்கு என்ன ஸ்கோர் வருது, கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா +4 மார்க், தப்பாக இருந்தால் -1 மார்க்கு, கொஸ்டின் அட்டன் பண்ணலைன்னா 0 மார்க், உங்களுடைய டோட்டல் அவுட் ஆஃப் 720க்கு எவ்வளோங்கிறது கிடச்சிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆஃப்லைனில் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான OMR ஷீட்டு, கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மீதி இருக்கிற இந்த 15 டெஸ்ட்டை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கும், வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், see you, have a nice day, all the best.